அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேஸ்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சேமியா பிரியாணி. இது அசல் பிரியாணி போலயே நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம டிஃபனுக்கு, டின்னருக்கு எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சூப்பரான சேமியா பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹேஸ்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: கடாய் நல்ல சூடானதும் அதில் 400 கிராம் சேமியா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வறுக்காத சேமியாவாக இருந்தால் கண்டிப்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நான் பாயச சேமியான்னு சொல்லி வாங்கியிருக்கேன், அது இப்படி உடச்சி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம சேமியா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு தேவையான அளவு ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அது வணங்கினதும் மீடியம் சைஸ் ஆனியன் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கினதுமே பச்சை மிளகாவும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சே குக் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுக்கு அடி பிடிச்சிரும். பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இதில் 3 தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி வெஜிடபிள் சேமியா தான் செய்கிறேன், அதனால் கேரட் 75 கிராம், பீன்ஸ் 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப் என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். வெஜிடபிள்ஸ்லேயும் உங்களுக்கு முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் நான் சேர்த்திக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் தான் சேர்த்திருக்கேன். இப்போ கேரட்டும் பீன்ஸும் எண்ணெயிலேயே பாதி குக் ஆயிடுச்சு. இதில் தயிர் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தயிர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் மசாலா பொருட்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கிங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கண்டிப்பாக சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு இது நல்லா பிடிக்கும். அசல் பிரியாணி டேஸ்ட்டில் மணத்துலேயே இருக்கும். புதினா, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி, இதுதான் அளவு. இப்போ நான் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம சேமியா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இதில் லெமன் ஜூஸ், 1 பழத்தோட லெமன் ஜூஸ் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இதில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு மூடி போட்டுட்டு அது மேலே வெயிட் போட்டு ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இதுதான் தம் விடுறது. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஓப்பன் பண்ணுறேன்.
பாருங்கள், நம்ம சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹேஸ்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் புது புது வீடியோ நிறைய அப்லோட் செய்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேஸ்டன் கிச்சனை வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.